எப்படி பிரதர் கனி கொடுக்குற வாழ்க்கையை நான் வாழ்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வார்த்தைகள் உங்களுக்கானது தான். நிறைய கிறிஸ்தவர்கள் இந்த வார்த்தையை தவறாக புரிஞ்சு வச்சுருக்கிறதுனால தான் அவங்களுடைய லைஃப்பில் கனி கொடுக்கறது கிடையாது. அது எப்படி அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம 3 விஷயத்தை பார்க்க போகிறோம். கனி கொடுக்கறதுனா என்ன, நான் கனி கொடுக்கலனா ஆண்டவர் என்ன நரகத்தில் தள்ளிடுவாரா, 3வது விஷயம் என்னென்னா எப்படி நான் கனி கொடுக்கறது. இந்த 3 விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல கனி கொடுக்கறதுனா என்ன? ஆப்பிளையோ ஆரஞ்சையோ தூக்கிட்டு கொண்டு வந்து தரது கிடையாது. கனி கொடுக்கறது உங்களுடைய கேரக்டர் மாறி இருக்கிறது. கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, விசுவாசம், இச்சையடக்கம் இப்படின்னு ஒரு 9 விதமான கனிகள் கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. இப்போது இது கிறிஸ்தவர்கள்ட்ட இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. ஏன் இல்லை அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏன் அவங்க கனி கொடுக்கறது இல்லைன்னா அவங்க 2வது விஷயத்தை தப்பாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. என்னன்னா, நான் கனி கொடுக்கலனா ஆண்டவர் என்னை பிச்சு நரகத்தில் போட்டிருக்குவாரு, அப்படி தான் வேத வசனத்துலேயும் போட்டிருக்குது. கனி கொடுக்காத மரங்கள்லாம் அவர் வெட்டி தூக்கி வீசிடுவாருங்க, அப்படி தான் நிறைய பிரசங்கங்களை இன்றைக்கி நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இயேசு சொன்னது அது கிடையாது. அந்த வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா இன்னும் நமக்கு ஒரு தெளிவான பார்வை கிடைக்கும். நம்ம வாசிக்கலாம். யோவான் 15வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். இந்த வசனத்தை வச்சு தான் நீ பல வருஷமும் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு கனி கொடுக்கல அப்படின்னா ஆண்டவர் உன்னை தூக்கி நரகத்தில் போட்டுருவார்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் இருக்கிற கான்டெக்ஸ்டையும் இயேசு எந்த உதாரணத்தை பயன்படுத்துறாருன்றதை அவங்க சரியாக பார்க்காதனால தான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இது தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும் பொழுது இது சரியான வார்த்தையை கொண்டு மொழிபெயர்க்கப்படலை. சரி, ஃபர்ஸ்ட் இது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அடுத்து இதில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை என்னன்றதை பார்க்கணும். இதில் அறுத்து போடுகிறார் அப்படின்ற வார்த்தை இருக்கு பாருங்க, அதை நீங்கள் கிரேக்க வார்த்தையில் போய் பார்த்தீங்கன்னா ஐரோ அப்படின்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கும். அதுக்கு அர்த்தம் என்னன்னா லிஃப்ட் அப் அப்படின்னு அர்த்தம். அதாவது உன்னை பிடுங்கி வேற இடத்துல போடுறது கிடையாது, அதை அறுத்து போடுறது கிடையாது, அதை உயர்த்தி வைக்கிறதுன்னு அர்த்தம். சரி, இந்த இடத்துல இயேசு சொல்றதுக்கு காரணம் என்ன? முதல்ல இங்கே இயேசு என்ன உதாரணத்தை பயன்படுத்துறாருன்றது தெரியணும். இயேசு சொல்றாரு, நான் திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரன்றாரு. இந்த வசனத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு திராட்சை செடியை பத்தி தெரிஞ்சிருக்கணும். திராட்சை செடியை பத்தி ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. அதுல ஏதாவது புதுசா ஒரு கிளை முளைச்சிச்சு அப்படின்னா அது வேகமாக வளர ஆரம்பிக்கும். அது வேகமாக வளர்றதுனால அது டக்குன்னு மண்ணில் போயிடும். மண்ணில் விழுந்தா என்ன ஆகும்? அது கனி கொடுக்காம போயிடும். இப்போ யோசிச்சு பாருங்க, டக்குன்னு ஒரு கிளை முளைச்சு அதில் மண்ணில் போனதுனால தோட்டக்காரர் வராரு, இது கனி கொடுக்காம இருக்கே, மண்ணில் போயிடுச்சே அப்படின்னு அதை வெட்டி தூக்கி போட்டால் எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வரீங்க, என்னடா டக்குன்னு வந்தான் விழுந்துட்டான், இவனை தூக்கி வெட்டி வெளியே போடுனா லாஜிக்கே இல்லை. அப்போ அப்படி இங்கே இயேசு சொல்ல வரல. தோட்டக்காரர் என்ன பண்ணுறாருனா, நான் கிரேக்க வார்த்தை சொன்னேன் ஐரோனா லிஃப்ட் அப். என்ன பண்ணுவார் அப்படின்னா, எந்த கிளை வேகமாக முளைச்சி அது தரையில் விழுந்து கனி கொடுக்காம போகுதோ அதை திராட்சை தோட்டக்காரர் உயர்த்தி கனி கொடுக்குற மாதிரி மாற்றுவார். அதில் இருக்கிற படங்கள்லாம் நான் உங்களுக்கு போடுறேன். அதை ஒரு ஸ்டிக்கில் அண்டம் கொடுத்து வைப்பாங்க. அந்த ஸ்டிக்கு வழியாக அது முளைச்சி கனி கொடுக்குற வாழ்க்கைக்குள்ளே போகும். அப்போ திராட்சை தோட்டக்காரர் என்ன பண்ணுறாருன்னா, கனி கொடுக்காம இது போகக்கூடாதுன்னு பார்த்து அதை உயர்த்துறாரு. உயர்த்துறது நிமித்தம் அது கனி கொடுக்க ஆரம்பிக்குது. இது இன்னும் உங்களுக்கு புரியணும்னா நான் டிபிடி வெர்ஷனில் வாசிக்கிறேன், உங்களுக்கு புரியும் பாருங்க. He cares for the branches connected to me by lifting and propping up the fruitless branches. அப்போ இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் கிடையாதுன்னா, கனி கொடுக்கலனா உன்னை ஆண்டவர் பிச்சு தூக்கி எரிஞ்சிடுவாருன்றது தவறான ஒரு மொழிபெயர்ப்பா இருக்கு. அது ஒரு தவறான பிரசங்கமா இருக்குது. கனி கொடுக்கலனா தோட்டக்காரர் அந்த கொடியை உயர்த்தி வைக்கிறாரு. உயர்த்தி வைக்கிறதுனால அது வேஸ்டா போகாம கனி கொடுக்க ஆரம்பிக்குது. அப்போ பிதா என்ன பண்றாரு அப்படின்னா, நீங்க கனி கொடுக்கலனா உங்களுக்கு ஸ்பெஷல் கேர் பண்ணி உங்களை உயர்த்துறாரு. இவன் கனி கொடுக்கலையா, இவனை தூக்கி எரிஞ்சிரு, இவன் நமக்கு லைக் ஆக மாட்டான், இவன் நமக்கு செட் ஆக மாட்டான்னு யோசிக்கிறவர் கிடையாது ஆண்டவர். இவன் கேரக்டர் அப்படியே இருக்குதா, இவன் மாறாம இருக்கிறானா, இவன் மாறுற மாதிரி இவனை உயர்த்தி இவனுடைய கேரக்டரை மாத்தணும்ன்றது தான் ஆண்டவருடைய நோக்கமா இருக்கே தவிர்த்து உங்களை பிச்சு போடுறவர் கிடையாது அவர். 2வது வசனத்துல இருக்கிற கொடியும் 6வது வசனத்துல இருக்கிற கொடியும் ஒண்ணு கிடையாது. இதை புரிஞ்சு கொள்ளாததுனால தான் தப்பா இந்த வசனங்களை வச்சு நியாயம் தீர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, இன்னொரு வார்த்தையும் இந்த வசனத்துல சொல்றாரு, அதை நம்ம வாசிக்கலாம் மறுபடியும்.
கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அப்போ கனி கொடுக்குற கொடி அப்படின்னா ஏற்கனவே கனி கொடுத்துருக்கும் பாருங்க கொடி, அது மறுபடியும் கனி கொடுக்க ஆரம்பிக்கும். அதை திராட்சை தோட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அது இஷ்டத்துக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்கும். அதை கட் பண்ணி கரெக்டாக ஷேப் பண்ணுவாங்க. ஷேப் பண்ணுறதுனால அது மறுபடியும் கனி கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ ஏற்கனவே கனி கொடுக்குற கிறிஸ்தவர்களை ஆண்டவர் ஷேப் பண்ணுறாரு. எந்த கனியும் கொடுக்காம அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற கிறிஸ்தவர்களை ஆண்டவர் உயர்த்துறாரு. அவங்களுக்காக ஸ்பெஷல் கேரை வைக்கிறார். இன்னைக்கு நீங்கள் பார்க்குறீங்களா, நான் கனி கொடுக்காம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன்னு, ஆண்டவர் உங்களுக்கு ஸ்பெஷல் கேரை வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். சரி, மூணாவது விஷயம், நான் கனி கொடுக்குற கிறிஸ்தவனா எப்படி மாறுறது? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் கனி கொடுக்கணும்னா நான் அதிகமாக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், எப்போ பார்த்தாலும் நான் அதிகமாக வேதத்தை வாசிச்சுக்கிட்டே இருக்கணும். அதிகமாக நீங்கள் வேதத்தை வாசிக்கிறதுனாலையும் கனி கொடுக்க மாட்டீங்க, அதிகமாக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கனாலும் கனி கொடுக்க மாட்டீங்க. கனி கொடுக்கறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது, அது என்னன்றது தான் பார்க்க போகிறோம். யோவான் 15வது அதிகாரம் 5வது வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால் அவன் கனிகளை கொடுப்பான் அப்படின்றாரு. அப்போ கனிகளை கொடுக்கறதுக்கான ரகசியம் என்னன்னா, அவரில் நிலைத்திருக்கிறது. நிலைத்திருக்கிறதுனா என்ன? நீங்கள் ஒருத்தர் கூட பழகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு என்ன தெரியுமா பண்ணுவீங்க? அவங்கள மாதிரி பேசுவீங்க. அவங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் உங்ககிட்ட இருந்து வரும். உங்களுடைய பிள்ளைகள் திடீர்னு வித்தியாசமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. எங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய நண்பர்கள்ட்ட இருந்து அந்த வார்த்தைகளை பழகிட்டு வந்திருப்பாங்க. அவங்க பேசுவாங்க. நீங்களே ஒருத்தர்கிட்ட பழகும்போது அவர்கிட்ட இருக்கிற வார்த்தைகள் உங்ககிட்டயும் அதிகமாக வர்றதை நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் அதே நம்பரை நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு இன்னொரு தடவை பார்க்கலாம், என்ன ஆகாது? அவர்கிட்ட இருக்கிற பேச்சு வராது. அவர்கிட்ட இருக்கிற பேச்சு உங்ககிட்ட பிரதிபலிக்கணும்னா நீங்கள் மறுபடி பார்க்குறீங்க. நீங்கள் பேசும்பொழுது அவரை போலவே ஒரு கட்டத்தில் பேச ஆரம்பிக்கிறீங்க. அப்போ கனி கொடுக்கறது அப்படின்னா அவரில் நிலைத்திருக்கிறதுனா என்ன தெரியுமா? வேதத்தை தியானம் பண்ணுறது. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, வேதத்தை வாசிக்கிறதுனாலையும் நான் ஜெபம் பண்ணுறதுனாலையும் நான் கனி கொடுக்குற கிறிஸ்தவனாக மாறிடுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. வேதத்தை வாசிக்கிறதுக்கும் தியானிக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது பாருங்கள். நீங்கள் ஒரு தடவை வாசிச்சுட்டு அதை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் கனி கொடுக்க மாட்டீங்க. அதை மறுபடி தியானம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கேரக்டரில் அது வர்றதை உங்களால் பார்க்க முடியும். எப்படி நீங்கள் ஒரு நண்பரை ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவரை பார்க்கல அப்படின்னா அவர் பேசுகிற மாதிரி நீங்கள் பேச மாட்டீங்க. ஆனால் அவர் கூட எப்போவும் நீங்கள் பழகிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அவர்கிட்ட என்ன இருக்கோ அது எல்லாமே உங்கள்கிட்ட வர ஆரம்பிக்கும். அப்போ வேதத்தை வாசிக்கிறதுனால நீங்கள் கனி கொடுக்குறவர்களாகிறது கிடையாது. வேதத்தை தியானிக்கிறதுனால நீங்கள் கனி கொடுக்குறவர்களாக மாறுறீங்க. என்னோட வாழ்க்கையில் கேரக்டர்லாம் மாறணும்னு நான் எதிர்பார்க்குறேன் பிரதர். ஆவியின் கனிகள் இடத்துலலாம் செயல்படணும். இச்சையடக்கம், அன்பு, சமாதானம், சாந்தம், நற்குணம், இது எல்லாமே என்கிட்ட வரணும்னு எதிர்பார்க்குறேன். ஆனால் இதெல்லாம் என்கிட்ட செயல்பட மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பவுல் இங்கே 2 பிரசங்கம் பண்ணுறாரு. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா தெசலோனிக்கியாவில் இருக்கிறவங்களுக்கு, இன்னொன்று பெரோயாவில் இருக்கிறவங்களுக்கு. 2 பேரில் ஒருத்தவங்க கனி கொடுக்குறவங்களா மாறுறாங்க, இன்னொருத்தவங்க வசனத்தை கேட்குறவங்களா இருக்கிறாங்க. எப்படி ஒருத்தவங்க கனி கொடுக்குறவங்களா மாறுறாங்க, இன்னொருத்தவங்க சாதாரணமாக வசனத்தை கேட்குறவங்களா இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்தில் முதல்ல பவுல் என்ன பண்ணுறாருன்னா இந்த தெசலோனிக்கியாவில் பிரசங்கம் பண்ணுறாரு. அங்கேருந்து அவரை விரட்டுறதுனால அவர் அடுத்து இந்த பெரோயாவுக்கு வர்றாரு. பெரோயாவில் அவர் பிரசங்கம் பண்ணும்போது அங்கே இருக்கிற ஜனங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. அதனால் அவங்க கனி கொடுக்குறவங்களா மாறுறாங்க. அது எப்படின்னு நம்ம பார்க்கலாமா? அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 11வது வசனம். அந்த பட்டணத்தார் மனவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கியாவில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலியாய் இருந்தார்கள். இப்போ பெரோயால இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பவுல் பிரசங்கம் பண்ணோடனே காரியம் இப்படி இருக்குதான்னு சொல்லிட்டு பைபிளை ஓப்பன் பண்ணி அதை எடுத்து சர்ச் பண்ணுறாங்க. தினந்தோறும் இப்படி சர்ச் பண்ணி அதை மெடிடேட் பண்ணுறதுனால என்ன ஆகுறாங்க அப்படின்னா, தெசலோனிக்கியாவில் இருக்கிறவங்கள காட்டிலும் இவங்க நற்குணசாலியாக மாறிடுறாங்க. தெசலோனிக்கியாவில் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா, பவுல் பிரசங்கம் பண்ணுறதை கேட்டுட்டு அதை விசுவாசிச்சிருக்கிறாங்க, அத்தோடு நிப்பாட்டிட்டாங்க. ஆனால் பெரோயாவில் இருக்கிறவங்க அதை கேட்டு மனவாஞ்சையாக ஏற்றுக்கொண்டாங்களாம், அத்தோடு அவங்க நிப்பாட்டலையா. காரியம் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு மறுபடியும் பைபிளை எடுத்து அவங்க மெடிடேட் பண்ண அந்த கேரக்டர் இவங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்குது. நீங்கள் வேதத்தை வெறும் வாசித்து விட்டுட்டீங்க, ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த பிரசங்கத்தின் வழியாக நீங்கள் கனி கொடுக்குறவர்களாக மாற மாட்டீங்க. அந்த பிரசங்கத்தை மறுபடி நீங்கள் தியானம் பண்ணீங்கன்னா அந்த கேரக்டர் உங்களுக்குள்ள இருந்து வர்றதை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் பைபிளை ஓப்பன் பண்ணணும்.
அதில் இருக்கிற கேரக்டர்ஸ் ஒவ்வொன்றையும் எடுத்து பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும். இந்த இடத்துல அவர் பொறுமையாக இருந்திருக்கிறாரு, இந்த இடத்துல அவர் அன்பாக இருந்திருக்கிறாரு, இந்த அன்பு என்னிடத்துல வெளிப்படணும். நீங்கள் அந்த வசனத்தை கேட்க மட்டும் கூடாது, அந்த வசனத்தை வாசிக்க மட்டும் கூடாது, அது என்கிட்ட வரணும்னு நீங்கள் மெடிடேட் பண்ணும்போது என்ன ஆகுனா, நீங்களும் நற்குணசாலியாக மாறுவீங்க. டக்குன்னு உங்களுடைய கேரக்டர் மாறும். இயேசுட்ட இருந்த கேரக்டர் உங்கள்கிட்ட வர்றதை நீங்கள் பார்க்க முடியும். பைபிளில் ஒரு கேரக்டரை நீங்கள் எடுத்து வாசிக்க அந்த கேரக்டர் உங்கள்கிட்ட வெளிப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். நான் சொன்னேன், யாருக்கிட்ட நீங்கள் பழகுறீங்களோ அவங்களுடைய கேரக்டர் உங்ககிட்ட வரும். அப்போ நீங்கள் பைபிளை தொடர்ந்து மெடிடேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கேரக்டர் உங்களுக்குள்ளே வர்றதை நீங்க பார்க்க முடியும். நான் ஒரு தடவை என்ன பண்ணேன் அப்படின்னா, தானியேலை வாசிச்சேன். அதுல இருந்த ஞானத்தை நான் பார்த்தேன். ஆண்டவரே, இதுல இருக்கிற ஞானம், இதுல இருக்கிற விஸ்டம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் தானியேலை தமிழ்ல ஒரு தடவை வாசிச்சேன், இங்கிலீஷ்ல ஒரு தடவை வாசிச்சேன், திருப்பி தமிழ்ல ஒரு தடவை வாசிச்சேன். அதை மறுபடி 7 தடவை கிட்ட தானியேல் புஸ்தகத்தை நான் மறுபடி உட்கார்ந்து வாசிச்சேன். நான் சொன்னேன், ஆண்டவரே, இதுல இருக்கிற ஞானத்தை நான் எடுக்காம விடுறதா இல்லை, இதுல இருக்கிற ஞானம் என்னிடத்துல செயல்படணும். அப்போ அந்த வசனத்தை நான் வாசிக்கல, தியானம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன். தியானம் பண்ணா என்ன ஆகுனா, அதுல இருக்கிற கேரக்டர் என்னிடத்துல வரும். அதுதான் கனி கொடுக்கிற வாழ்க்கைன்னு அர்த்தம். நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, வசனத்தை கேட்குறாங்க, அதை வாசிக்கிறாங்க, அத்தோட விட்டு வச்சுட்டு போயிடுறாங்க. அதனாலதான் இயேசு சொல்றாரு, முள்ளுள்ள இடங்கள்ல விதைக்கப்பட்ட விதை என்ன ஆகுதுன்னா, வசனத்தை கேட்குதான், ஆனால் அது உலக கவலையினாலையும் ஐஸ்வர்ய மயக்கத்தில் இருக்கிறதுனால அது பலனற்று போதான். இங்கிலீஷில் போட்டிருக்குது, அன்ஃப்ரூட்ஃபுல் ஆயிருதான். அது கனி கொடுக்காம போதான். ஏன் தெரியுமா? வசனமும் உள்ளே போகுது, ஆனால் உலகத்தில் இருக்கிற கவலையும் உள்ளே போகுது. இப்போ ரெண்டும் போராடினதுக்கு அப்புறம் அந்த கவலையை இவங்க நினைக்க ஆரம்பிச்சிடறாங்க, வசனத்தை விட்டுறாங்க. ஆனால் மறுபடியும் அந்த கவலையை தூக்கி போட்டு அந்த வசனத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த கவலை இவங்களை மாற்றாது, அந்த வசனம் நிச்சயமாக இவங்களை மாற்றும். அவங்க கனி கொடுக்குறவரெல்லாம் மாறுவாங்க. பைபிள் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டேஷன் தரக்கூடியதாக இருக்குது. உங்களுக்கு எந்த கேரக்டர் வேணுமோ அந்த கேரக்டரை எடுத்து நீங்கள் தியானம் பண்ண ஆரம்பிங்க. என்கிட்ட ஆவியின் கனிகள் இச்சை அடக்கம் இருக்கா? இச்சை அடக்கத்தை பற்றி யார் இருக்குது? யோசேப்பு இருக்குது. அப்போ நான் யோசேப்பை எடுத்து தியானம் பண்ண போகிறேன். ஓ, யோசேப்பு இந்த இடத்துல எப்படி இச்சை அடக்கமாக இருந்தான்? அந்த இடத்துல அவன் நிற்கலாம், அந்த இடத்த விட்டு அவன் ஓடுறான். அப்போ இச்சை அடக்கம் அப்படின்னா அந்த இடத்த விட்டு ஓடுறதா இருக்குது. ஓஹோ, அன்புனா எப்படி? ஓ, இந்த சமயத்தில் நம்ம அமைதியாக இருக்கிறது கூட அன்பு தான் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஓஹோ, அப்போ இந்த இடத்துல சில நேரத்தில் நம்ம தயவாக இருக்கிறது கரெக்டாக இருக்குது. அப்போ ஒவ்வொரு கேரக்டரை பார்த்து நீங்கள் தியானம் பண்ணும்போது அந்த கேரக்டராக நீங்கள் மாற ஆரம்பிக்கிறீங்க. அதுதான் கனி கொடுக்குற வாழ்க்கை. சங்கீதத்தில் போட்டிருக்குது, கர்த்தருடைய வேதத்தில், இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து. அப்போ கனி தரவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணுறவன். தியானம் பண்ணுறவனால மட்டும்தான் கனி கொடுக்க முடியும். நான் கனி கொடுக்குற கிறிஸ்தவனாக மாறணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பிரசங்கத்தை கேட்காதீங்க, மறுபடி அதை தியானம் பண்ணுங்க. கேட்டுட்டு போயிடாதீங்க. கேட்காதீங்கன்ட்டு இல்லை, கேட்டுட்டு போயிடாதீங்க. கேட்டுட்டு மறுபடி தியானம் பண்ணுங்க. நோட்ஸ் எடுத்து பாருங்க. மறுபடியும் போய் வீட்டில் அந்த வசனத்தை வாசிக்க உங்க கேரக்டரா அது மாறுறதை பார்க்க முடியும். இதை பார்க்குற ஒவ்வொருத்தருக்காகவும் நான் ப்ரேயர் பண்ணணும்னு விருப்பப்படுறேன். பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வார்த்தையினோட ஆழம், அகலம், நீளம் என்னவென்று இவர்கள் புரிந்து கொள்ளட்டும். நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகளாக இருக்கிறீர்கள்னு சொன்னீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இவங்க தியானம் பண்ணுறதுக்கான ஒரு மனநிலை உங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். இந்த வருஷத்தில் கனி கொடுக்குறவரெல்லாம் மாறட்டும். கனி கொடுக்காதவங்களை நீங்கள் வெட்டி தள்ளுறவர் அல்ல ஆண்டவர். அவங்களுக்காக ஸ்பெஷல் கேரை வைக்கிறீங்க. பல வருஷமாக இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை மாறல, என்னுடைய கேரக்டர் மாறல, என்னால் ஒரு சில விஷயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். அவங்களுக்காக நீங்கள் ஸ்பெஷல் கேரை வைக்கிறீங்க. அவங்கள எப்படி உயர்த்துறது அப்படின்றத பார்க்குறீங்க. இந்த கொடிக்கு இன்னும் அக்கறை தேவைப்படுகிறது. இந்த கொடி இப்படியே இருக்கக்கூடாது, இதை உயர்த்த வேண்டும் என்பது உம்முடைய எண்ணமும் நோக்கமாக இருக்கிறது. ஓ, நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பதினாலே என் பிதா மகிமைப்படுகிறார் என்று எழுதியிருக்கிறது. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். இவங்களுடைய வாழ்க்கையில் கேரக்டர் மாறுறதுனாலையும், இவங்க கனி கொடுக்கறதுனாலையும், இவங்க உயர்த்தப்படுறதுனாலையும் நீங்கள் மகிமைப்படுறீங்க. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். இவர்களுடைய வாழ்க்கையும் இவர்களுடைய கேரக்டரும் இதுக்கப்புறம் மாற்றப்படட்டும். கனி கொடுக்கிறவர்களாக மாறட்டும். பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் இவங்களுக்கு உதவி செய்யுங்க. இவங்களை பிளஸ் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா இந்த வார்த்தைக்காக நீங்கள் விதைக்கலாம், இந்த ஊழியத்துக்காக நீங்கள் விதைக்கலாம். பாருங்கள், உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு அப்படின்ட்டு இருக்கு. உன்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸை கொடு அப்படின்ட்டு இருக்குது. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிறம். இதில் கூட பாருங்கள், உங்களுடைய முதற் பலன்களை நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுடைய களஞ்சியங்கள் நிரப்பப்படுறதை நீங்கள் பார்க்க முடியுது. ஸோ இந்த ஊழியத்தில் நீங்கள் தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்படுறேன்னா இந்த
இந்த ஊழியத்தில் நீங்கள் தொடர்ந்து ஒரு பங்காளராகவும் மாறிக்கலாம். அதுக்கு கீழே பார்க்குற ஃபோன்பே, கூகுள் பே, அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் பயன்படுத்தி இந்த ஊழியத்துக்கு உங்களுடைய காணிக்கையை நீங்கள் அனுப்பிச்சி வைக்கலாம். ஸோ மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாருக்காச்சும் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னா கீழே பார்க்குற வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு அதில் உங்களுடைய ப்ரேயர் ரெக்வஸ்ட் அனுப்பிச்சிங்கன்னா நான் நிச்சயமாக உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்குவேன். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.